மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. நான் நிற்கிறது ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடை விட இங்கே ரொம்ப தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தண்ணியை பராமரிக்கிறாங்க. எப்படி பராமரிச்சிருக்காங்க பாருங்கள். நம்மலாம் அதிகமான ஆழத்தில் போர் போடுவோம், அப்படிலாம் கிணறு வெட்டுவோம். இவங்க அப்படிலாம் செய்யலை. எவ்வளோ கொஞ்சம் ஆழம் தோண்ட முடியுமோ அவ்வளோ ஆழம் தோண்டி அதில் தார் பாய் மாதிரி போட்டு அதிலிருந்து தண்ணியை சேகரித்து அதுக்கு பிற்பாடு தான் நிலத்துக்கு பாசுகிறாங்க. நல்லாயிருக்கு மெத்தடு. தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த தண்ணி சேமிக்கிற இடம். தெரியுதுங்களா? இதில் சேகரித்து அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சொட்டு நீர் மூலிமா இங்கே ட்ராப் மூலிமா விடுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஏரியாவில் சொட்டு நீர் போட்டிருக்காங்களா, அது போல் தான். இதெல்லாம் வெட்டுறதுக்கு நாளாகும். இது நம்ம வழக்கமாக சாப்பிட்றதுக்கு வெட்டுற மாதிரி வெட்ட மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச திராட்சை, உலர் திராட்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த உலர் திராட்சை செய்யறதுக்காக இந்த சரக்கு ரெடி பண்ணுறாங்க. அதுக்காக தான் அந்த சரக்கு. நம்ம ஏரியாவுக்கு வர சரக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றது. அது பேர் சோனான்னு சொல்லுவாங்க, சூப்பர் சோனா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது தாம்சன் சொல்லுவாங்க. அதுதான் அந்த சரக்கு. இது உலர் திராட்சை செய்யறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை. பார்த்துக்கோங்க. இதை வெட்டிட்டு அப்படியே விட மாட்டாங்க. அதுக்கடுத்து இந்த இலையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப கவாத் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரக்குன்னா சரக்கு, செம சரக்கு. இப்போ வெட்டுற தோட்டம் எப்படி பார்த்தீங்களா? சரக்கு செம்மையாக இருக்கா? சரக்கு சூப்பராக இருக்கா? இதை அப்படியே வெட்டிலாம் போட மாட்டாங்க. இதில் தேவையில்லாதெல்லாம் கழிச்சிட்டு அப்புறமா வெட்டுவாங்க. வெட்டிட்டு அப்புறமா போடுவாங்க. ட்ரேயில் போடுவாங்க. இந்த ட்ரேக்குள்ளே பேப்பர் போட்டு அது பிற்பாடு பேக் பண்ணுற வேலை தான் எங்களுக்கு. அன்னைக்கு போட்டது பார்த்திங்கன்னா வேறு தோட்டம், இது வேறு தோட்டம். ஒவ்வொரு தோட்டத்துலேயும் சரக்கு எப்படி இருக்குன்றது தான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? பிட்காயினில் அதிகமாக சம்பாரிச்சிட்டேன். அதனால் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம் சொல்லி வந்திருக்குறேன். மார்க்கெட்டே உடச்சி போய் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா சொல்கிறேன், நம்ம சேனலில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? என்ன எப்படின்ற விஷயத்த கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இடையில வீடியோவும் போடுறதும் கிடையாது. நேரமின்மை தான். ஏன்னா அங்கே ஒர்க் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 மணி 8 மணி போல் வந்துடுவோம். நைட்டு 1 மணி ஆகும். நீங்கள் கேட்பீங்கள்ல மிட்காயினில் அதிகமாக சம்பாதிச்சிங்களா அப்படின்னு. அப்போல்லாம் கிடையாது. இப்போது என்னுடைய வேலை பார்த்திங்கன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா நைட்டு 1 மணி ஆகிடும் ரூமு போய் படுக்கிறதுக்கு. ஓகேவா? அதை மாதிரி டெய்லியும் தினக்கூலி மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.